வணக்கம் நண்பர்களே, தனிஷ் மணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சீலிங் ஃபேன் ஃபிட்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம ஒரு காஸ்டிங் பாடி சீலிங் ஃபேன் எப்படி ஃபிட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். காஸ்டிங் பாடி சீலிங் ஃபேன்லாம் பார்த்தோம்னா எப்போவுமே நம்ம தட்டி தான் ஃபிட்டிங் பண்ணுவோம். பட் இது அப்படி கிடையாது. இது தகர பாடி தான். தகர பாடியாக இருந்தாலும் இது பிராண்டடு ஹேவல்ஸ் கம்பெனி. இதை தட்டி மாட்ட போகிறதில்ல. ஏன்னா இதெல்லாம் சும்மா அப்படியே அமுத்தி லாக் பண்ணுறது தான். தட்டாமையே மாட்டணும். ஒரு வேளை இதெல்லாம் தட்டி நம்ம மாட்டணும்னு சொன்னால் இது கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் வந்துடும். தட்டாமல் தான் அப்படியே லாக் பண்ணணும். ஸோ நம்ம இது ரொம்ப ஈஸியாக சிம்பிள் மெத்தடாக தான் இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், கவர் எடுத்துட்டோம். ஸோ இது தகர பாடி தான். ஆல்ரெடி நான் காயில் கட்டி வச்சுருக்கேன். காயில் போயிருந்துச்சு, நல்லா காயிலெலாம் கட்டி வச்சுட்டேன். இப்போ இதை ஃபிட்டிங் பண்ணிடலாம். பேரிங் டைப் தான். நான் பேரிங் எதுவுமே மாற்றலை. பேரிங் அதோட ஒரிஜினல் பேரிங் நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குனால பேரிங் மாற்றலை. பாருங்கள், கவரில் சும்மா வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணாலே போதும், அழகாக இறங்கி உட்காந்துக்கும். அதே மாதிரி ஷேக்கும் வராது. காயிலுக்கும் அந்த ஷாஃப்ட்டுக்கும் பேரிங்க்கும் ஷேக்கே வராது, அழகாக இருக்கும். சும்மா வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணாலே இறங்கிடும். அடுத்து ஸ்ப்ரிங் போட்டுடலாம். ஸ்ப்ரிங் போட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா பாட்டம் கவர். பாட்டம் கவரில் ரோட்டர் அப்படியே மோல்டடாக இருக்கும். இது தட்டி மாட்டுறதுக்கு எதுவுமே கிடையாது. காஸ்டிங் பாடி மட்டும்தான் தட்டி மாட்டுவோம். ஸோ இப்போ வர்ற இந்த கிராம்ப்டன் ஹேவல்ஸு இந்த மாதிரி பிராண்டட் எல்லாமே சும்மா அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரூ போட்டோம்னாலே போதும். ஸ்க்ரூவை போட்டுடலாம். 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க டாப்பில், அந்த பாட்டம் கவரை பிடிச்சி நிறுத்துறதுக்கு. அவ்வளோதான், ஸ்க்ரூ டைட் பண்ணியாச்சு. இப்போ சுற்றி பார்ப்போம். பாருங்கள், நல்லா ஃப்ரீயாக சுற்றுது. இது தட்டணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இப்போ வர்ற பிராண்டட் மாடல் எல்லாமே இப்படி தான் வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு தட்டுறதுக்கு எந்த இதுவுமே வேலையே கிடையாது. ஒரு வேளை சாஃப்ட்டு லைட்டாக தேஞ்சு போய் ரொம்ப லூஸாக இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம அதை கொத்தி போடாதீங்க. கொத்தி போட்டோம்னா ஏன்னா தகரப்பாடி கொத்தி மாட்ட முடியாது, எல்லாம் கொத்தி விட்டு போடுவோம். ஸோ அந்த மாதிரி பஞ்ச் பண்ணாதீங்க. பஞ்ச் பண்ணாமல் சாஃப்ட்டு முடிஞ்ச அளவுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். இல்லாட்டினா சாஃப்ட்டு வெல்டிங் பண்ணி கடைஞ்சி போடுறத பாருங்கள். அடுத்தது கனெக்ஷன் போட்டுடலாம். இதோட ஒயர் கனெக்ஷன் கருப்பு ரன்னிங், சிகப்பு ஸ்டார்டிங், ப்ளூ காமன். ஸோ அடுத்து கண்டென்சர் கிளாம்பை ஃபிட்டிங் பண்ணி கனெக்ஷனை போட்டுருவோம். சிகப்பு ஸ்டார்டிங்கில் ஒரு கெப்பாசிட்டர் லைன் அடிச்சிட்டேன். கருப்பு ரன்னிங்கில் ஒரு கெப்பாசிட்டர் ஒயர் கொடுத்தாச்சு. அடுத்து ப்ளூ காமன். அடுத்தது சிம்பிளாக ஒரு டெஸ்ட் பார்த்துடலாம். டெஸ்டிங் பண்ணி பார்த்துருவோம். பாடி ஷாட் பார்த்துடலாம். பாடி ஷாட் எதுவுமே இல்லை, நல்லாயிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ டைரெக்ஷன் செக் பண்ணுறோம். கரெக்டாக இருக்குது, கரெக்டான டைரெக்ஷனில் தான் ரன் ஆகுது. அடுத்து கிளாம்பில் கனெக்டரில் கனெக்ஷனை கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ எந்த அளவுக்கு ஓடுது அப்படிங்கிறத. காலையிலே 1.5 GB காலி பண்ணிட்டாங்க. காலையிலேவா?
வச்சு பாட்டு கேட்குறேன் அதை கேட்குறேன்ட்டு அது யூடியூப்பில் ஹெச்டி குவாலிட்டியில் வச்சு அப்போ காலியாக தான் யூடியூப்னாலே காலின்னு விட்டுருமா கொஞ்ச நேரத்தில். ஆமாம். இப்போது கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்து ஓட்டி பார்த்துடலாம். ஓ, சவுண்டே இல்லை, நல்லா நீட்டாக இருக்குது, நல்லா ஃப்ரீயாக ஓடுது, நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. ரொம்ப கம்மியாக தெரியுது, சீரீஸில் போட்டுக்கனால அப்படி இருக்கா. அடுத்து பாட்டம் கவரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நேற்று வீடியோ பார்த்தேன்னா 2 சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்பவும் போல் இது மாடலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, கொஞ்சம் ஃபிட்டிங்கே வித்தியாசமாக இருக்குது. இது சாஃப்டில் பாட்டமில் பார்த்திங்கன்னா ஒரு நட்டு இருக்கும். ஸோ அந்த நட்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஏற்றி வச்சுக்கணும். ஏற்றியாச்சு. அடுத்து பாட்டம் கவர் எடுத்து அப்படியே லாக் பண்ணிடுவோம். பாட்டம் கவர் லாக் பண்ணிவிட்டு மேலே வாசர் போடுவோம். வாசரை போட்டு அடுத்து அந்த கவரை பிடிச்சி நிறுத்துறதுக்கு ஒரு நட்டு வரும், அந்த நட்டையும் போட்டு விட்டுடலாம். ஸோ அந்த நட்டை வந்து நல்லா டைட் வச்சுக்கணும். டைட் வச்சுட்டு அது அந்த நட்டு லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு செக் நட்டும் வரும் அதுக்கு மேலே. ஸோ அதையும் போட்டு விட்டலாம். போட்டுவிட்டு அந்த நட்டை மறைச்சி நிற்கிறதுக்காக ஒரு டிசைன், சின்னதாக ஒரு டிசைன் கப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து சாஃப்டில் த்ரெட் இருக்கும். ஸோ அப்படியே போட்டு சும்மா கையில் லாக் பண்ணிக்க வேண்டியதான். போட்டோம்னா அவ்வளோதான், ஃபேன் ஃபிட்டிங் ரெடி. பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். டாப்பில் வந்து பேஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கல, வீடியோ பார்க்கல, பைபாஸ் உண்மையாக பையா